அந்த கட்சி எப்படி வேணா இருக்கட்டும், உங்க கட்சி என்ன கொள்கையில இருக்கு, மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, மக்களை பத்தி நீங்க நினைக்கவே இல்லைங்கிறதாங்க முக்கியம். திமுகல அதிகார பகிர்வு கொடுக்கல அப்படின்னா நாங்க விஜய்க்கு போறோம் அப்படின்ற கருத்தை ஸ்ட்ராட்டஜிங்க, நாங்க பிஜேபிக்கு போறோம். அது எப்படி ஸ்ட்ராட்டஜி? அது சந்தர்ப்பவாத வணக்கம். இது வார் ரூம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் இங்கு இருக்கும் 2 பிரதான கூட்டணிகள், திமுக தலைமையிலான கூட்டணி, அதே போன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணிகளில் எந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 2 கூட்டணிகளிலுமே பல்வேறு சந்தேகங்களை எதிர்க்கட்சிகளை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி, தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டணி திமுகவில் காங்கிரஸ் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் திமுக வலுவாக இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பும் விதமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று மறுபுறத்தில் இந்த அதிமுக கூட்டணியே மிரட்டலின் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது என்ற விமர்சனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இது சார்ந்த விவாதத்தை, அதாவது கூட்டணியில் வலுவாக இருப்பது யார், திமுகவா அதிமுகவா என்ற அந்த தலைப்பில் தான் இன்றைய வாரும் டிபேட் அமையவிருக்கிறது. இதில் நம்மோடு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திருமிகு சாந்தி ரவீந்திரநாத், அதே போன்று அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமிகு ராஜேஸ்வரி பிரியா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதலில் திரு சாந்தி, இப்போ இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்தது, இன்டாக்ட் கூட்டணியாக இருந்தது என்ற அந்த கருத்து தான் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அது இப்ப சந்தேகத்திற்குள்ளாக இருக்கா? ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஏனென்றால் இது கொள்கை பிடிப்போடு இருக்கிற கூட்டணி, இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆதரவான கூட்டணி. இப்போ பாஜகவுக்கு எதிர்த்து நிலையில தான் இந்த கூட்டணி இருக்கின்றது. அப்போ ஏன் பிரச்சனை? பாஜகனால் ஜனநாயகமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்க, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, சமூக நீதி பாதுகாக்க, அரசியல் சட்டத்தையே பாதுகாப்பதற்காக நம்ம பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தாக வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கொள்கை அளவில் இருக்கிற கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி. இப்போ நீங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து சொன்னீங்க, அது ரொம்ப சரியான கருத்து. ஏனென்றால் சென்ற எலெக்ஷனில் வந்துட்டு அதிமுக வந்து பாஜகலேருந்து வெளியில் வராங்க. என்ன கொள்கைக்காக வெளியில் வந்தாங்க, என்ன சொல்லி அவங்க அறிவிச்சாங்க, இந்த கொள்கையில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது, அதனால நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னாங்களா? அப்போ இப்போ சேர்ந்துருக்காங்க, இந்த கொள்கையினால நாங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சேரோன்னு சொன்னாங்களா? இதுவுமே கிடையாது. அப்போ ஒரு மிரட்டலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்று மாண்பு முதல்வர்கள் சொன்னது வந்து ரொம்ப சரியான கருத்து. அது மிரட்டலின் அடிப்படையிலன்னு சொல்றீங்க. ஆனா இங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொன்னது, பல தேர்தல்களை ஒரே கூட்டணியாக ஒன்றாக சேர்ந்து இதை சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி கொள்கை அடிப்படையிலாக ஒன்னாக சேர்ந்த கட்சி என்ற அடிப்படையில இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கேள்விகள் அது சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. சாதாரணமாக எந்த தேர்தலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க கட்சிக்கு அதிக அளவு எண்ணிக்கையில் இடம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக சில டாக்டிஸ் சிலதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. இது இந்த தேர்தல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அந்த ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் அவங்க ஏதான ஒரு வந்து அவங்களுடைய வலிமையை காண்பதற்காக நடந்ததுக்கு பின்னாடி, அதாவது சீட்டு வேணுங்கிறதானுங்க பிரச்சனை. அதிக எண்ணிக்கையில சீட்டு வேணுங்கிறதுக்காக நடந்த பிறகு அது நடக்கல அப்படின்னா இந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே பேசுறாங்களே. இல்ல இவங்க வந்து திடீர்னு பீகார்ல இருக்கிறது கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக வேண்டி சடன்லி தே ஃபார்ம்ட் கமிட்டி வெல் பிஃபோர் ஜனவரியில எப்போ வந்தாங்க, டிசம்பர்லயே வந்து காங்கிரஸ் வந்துட்டு ஒரு கூட்டணி வந்து ஒரு பேசுறதுக்காக ஒரு அமைப்பு குழு வந்து ஏற்படுத்துறாங்க, தேர்தல் குழுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழு ஏற்படுத்திட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது அவ்வளோ முன்னாடி. இப்போ சாதாரண இப்போ முதல்வர் என்ன சொன்னாங்க, இப்போ பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 22ஆம் தேதி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக செல்வ பெருந்தகை ஐயா அவர்களும் நாங்கள் வந்து கூட்டணிக்காக காத்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருமே வந்து காத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தையாக இருக்கோம் சொல்ல, எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போதான் அவங்க கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கும். 21 தேர்தலும் நடந்தது, அப்பையும் அந்த இடங்கள் பங்கீடு அப்படின்றதுல வந்து பிரச்சனை வந்தது. ஆனால் இப்படியாக வரலையே, அந்த எதிர் கருத்துக்களை முன்வைக்கிறதும் விமர்சனங்களை முன்வைக்கிறதும் வரல. எல்லா இடத்துலயும் தீவிரம் அடைந்திருக்கிறது காரணம் தாவேக்காவோட வருகை, அந்த ஆப்ஷன் ஓபனா இருக்குன்றதுனால. அது சரியா? அது வந்து தாவேக்கா ஓபனா இருக்குங்கிறது வந்து ஒரு இன்சிடென்டலான ஒரு விஷயம். ஆனாலும் இப்போ இந்த கொள்கையில வந்து எந்த மாற்று கருத்துக்கு, அதனால காங்கிரஸோட கொள்கை மாறுபோதா இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் இப்போ வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி கேட்டீங்க, விசிக கூட அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்காக மட்டும் விட்டுருக்காங்க. ஆமா, இருந்தாலும் இந்த இது
சாதாரண விஷயம் தான். 2011 நம்ம வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட அந்த டைமில் கூட்டணி கொடுக்கலாம், ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணதே டிஎம்கே அப்போ கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த டிஎம்கேயும் அந்த பக்கம் ஒரு வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் திருப்பி வேணான்னாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈவன் அதிமுக கூட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரு, என்டிஏ தலைமையிலான கூட்டணி. ஆனால் எடப்பாடியா என்ன சொல்கிறாரு, அதிமுக தலைமையிலான வந்து ஆட்சி தான் நம்ம அமைப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்டிஏன்னு ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அவருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஆட்சியில் பங்கு வேணும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதிமுக வந்து எடப்பாடியாவை தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்க குறிப்பிடுறீங்க, அந்த மாதிரி அவங்க என்டிஏ கூட்டணின்னு குறிப்பிடுறாங்க. அதுல என்ன எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, மக்களுக்கு தான் சந்தேகம். நீங்க எதுக்காக நீங்க அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்தீங்க? இப்போ வெளியில வந்து ஒரு தேர்தல் சந்தித்தீங்க, அதுக்கு திருப்பி இப்போ திடீர்னு சேர்றீங்க. எதுக்காக நீங்க வெளியில வந்தீங்க? என்ன கொள்கை உங்களுக்கு இருக்கு? எந்த கொள்கைக்காக அவங்களோட சேர்ந்தீங்க? எந்த கொள்கைக்காக பாஜக வெளியில வந்தீங்க? எந்த கொள்கைக்காக மீண்டும் சேர்ங்க? மக்கள் தான் கேட்கறாங்க. அப்ப எந்த கொள்கையும் கிடையாது. இதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அதிமுக அமைகிற கூட்டணி, பாஜக அமைத்துள்ள கூட்டணி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. திருமதி ராஜேஸ்வரி, அப்போ நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. இப்போ அதிமுக கூட்டணி அப்படின்றதே நிறைய கேள்விகள் எழுப்புற விதமா இருக்கு. இப்போ அது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்க பதில் என்ன? அதாவது முதல்ல அந்த மிரட்டின்னு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, மிரட்டி அமைக்கப்பட்ட கூட்டணி. நான் சொல்ல முதலமைச்சர் சொன்னார். சரி, அவர் சொன்னாதான் இருக்கட்டும். இப்போ சகோதரி கூட அதை அக்செப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யார் மிரட்டிட்டு இருக்கா? திமுகவே அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் இப்போ மிரட்டிட்டு இருக்காங்க. அதை சகோதரியே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் பண்ணுவோம். இது மிரட்டல் கிடையாது, இது ஒரு தேர்தல் டாக்டிஸ். இது வந்து மிரட்டல்ன்ற வார்த்தை நீங்க நல்லா நான் பேசி முடிச்சிடுறேன். மிரட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒரு டாக்டிஸ். டாக்டிஸ் வேற, பொது வெளியில விமர்சனங்களை வச்சு திட்டிக்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டம் போடுதுன்னா அங்க மைக்லயே பொது வெளியில திமுகவை திட்டுற அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப இதுக்கு பேர் தான் மிரட்டுறது. மிரட்டுறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி டாக்டிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுல வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நாங்க எப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவோம், எங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்குது, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்குங்கிற கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம், அது மாதிரி காங்கிரஸ் நடந்துக்கிட்டா நம்ம அதை குறித்து பேசலாம். ஆனா இப்ப காங்கிரஸ் வெளியில வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, விசிகா வந்து காங்கிரஸ்க்கு பதில் கொடுக்க வைக்கிறாங்க திமுக என்ன செய்யுதுன்னா, இந்த நேரடியாக தானே வந்து பதில் சொல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பதில், இவர் பேசுறது, இங்கே விசிகாவிலேருந்து எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் பேசுறது, இந்த மாதிரி அன்பு இது ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு செல்வ பிறந்தகை ஏன் இந்த மாதிரி சொன்னார், அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஏன் சொல்லணும், அவங்க அதாவது எங்களுடைய கொள்கை சாதி மதத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு எங்கள் கொள்கை ரீதியில் வந்து தலையிடுவது நாகரிகம் அல்ல. இது மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு சண்டையை தூண்டி விடுறது அந்த இடத்துல திமுகவாக தான் இருக்குது. ஏன்னா வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அமைதியாக இருக்காங்கல்ல. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி இங்கே ஸ்ட்ராங்காகவே இல்லை இப்போ. ஏன்னா எல்லாருமே அதிக சீட் ஷேரிங் கேட்குறாங்க. மதிமுக எவ்வளவு சீட்டு கேட்குது? கிட்டத்தட்ட 16 சீட்டு கேட்குறாங்க. அதிகமான சீட்டை கேட்கறதுனால அது கூட்டணி வலுவா இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியும். இல்ல, அவர்கள்ட்ட நீங்க வந்து நம்ம வெளிப்படையாவே நிறைய கூட்டணி கட்சிகள்கிட்ட நம்ம அவங்க தெரிஞ்ச வட்டாரங்கள்ல கேட்கும்போது இந்த சீட்டு கொடுக்கலன்னா நாங்க வெளியில வந்துருவோம். யாரு சொன்னாங்க அந்த மனநிலைக்கு? யார் அந்த மாதிரி? இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க எல்லாருமே செய்தியாளர்கள் தெரியதான் போகுது. வியூகத்தின் அடிப்படையில, அந்த வியூகத்தின் அடிப்படையில கிடையாது. நாங்க நெருங்கிய அரசியல் வட்டாரங்கள் நமக்கு இருக்காங்கல்ல, அவங்க மூலமா வர தகவலின் அடிப்படையில நான் சொல்றேன். ஏன்னா இங்க மதிமுக அதிக ஷேரிங் கேட்குது. நேற்று இப்ப கூட ஜவஹர்லால் அவர்கள் தீர்மானம் போட்டுட்டோம், மனிதநேய மக்கள் கட்சி எனக்கு 5 சீட்டு வேணும். சென்ற தேர்தலில் 2 சீட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியுமே வந்து எல்லாருமே இரட்டை இலக்கத்துல வேணும். காங்கிரஸ் வந்து 41 சீட் வேணும். எந்த கூட்டணியில நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த கூட்டணியில அதிகமான இடங்களை கேட்கறதுக்கு கட்சிகள் முயற்சிக்கிறாங்க. அப்ப அங்க அதிக நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அங்க வந்து முரண் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? அதிக நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுக்கறத கொடுக்கட்டும், நம்ம 100% வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இங்க தோல்வி பயம் வந்ததுனால தான் அதிக சீட்டு கிடைச்சாதான் நம்ம குறைச்ச பேர்னாலும் சட்டமன்றத்துக்குள்ள போகலாங்கிறது தான் அரசியல். தோல்வி பயம் வந்திருந்தா அவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து ஓகே சுலபமா போயிடலாம்னா கொடுக்குற சீட்டை கொடுத்தாலும் ஃபுல்லா வின் பண்ணிடலாம்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு களம் அப்படிங்கிறது திமுகவோட எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு. இது மாதிரி சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வர்றதுனால இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அதிக சீட்டு கேட்டாதான் நம்மளோட கட்சி சார்பாக கொஞ்சம் பேர் அது போகலாங்கிறதுனால தான் கேட்குறாங்க. இதைத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து திமுக வந்து அந்த வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கு அப்படின்றதுனால கூட்டணிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்துட்டு போயிடலாமே. அது திமுகவோட இன்னும் 22ஆம் தேதி தானே பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது என்ன குழுவே 22ஆம் தேதி தான். ஆமா, இதுல என்னன்னா சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்து
இது ரிவர்ஸ்ல நடக்குது. யார் தலைமையில ஆட்சி வருமோ அவங்க தான் முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைக்கணும். இங்க என்னன்னா காங்கிரஸ் முதல்ல குழு அமைச்சிட்டாங்க, கிரீஸோடங்கிற தலைமையில குழு அமைச்சிட்டாங்க. அந்த குழு அமைச்சு இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன பேசுறாரு, குழு அமைச்சு 70 நாள் ஆகுதுங்க, நாங்க காத்து கிடக்கிறோம். இது என்னன்னா இது எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் இல்ல. அந்த கூட்டணியும் அந்த கூட்டணி சார்ந்த கட்சி தலைவர்களும் அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அந்த கூட்டணி வலுவாக இல்லை. இந்த பக்கம் நீங்க வாங்க, இந்த பக்கம் இவங்க சொல்ற மாதிரி ஏன் போன வாட்டி கூட்டணி வச்சாங்க இந்த வாட்டி கூட்டணி வச்சாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். கூட்டணி வேறு, கொள்கை வேறு. கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலில் வாக்குகளை நம்ம சேர்த்து பெறுவதற்காக ஒரு கால்குலேஷனாக தான் நம்ம பார்க்கணுங்கிறது தான் அரசியல்ல உண்மை. எல்லா கட்சி தலைவர்களும் அதான் சொல்லுவாங்க. அதிகாரத்துல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. கூட்டணி ஆட்சி அமைக்கணும்ன்ற கோரிக்கை திமுக கூட்டணியிலையும் இருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் இருக்கு. ஆனா கொள்கைன்ற அடிப்படையில அதை விட்டு கொடுத்து ஒன்னா சேருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கொள்கை அடிப்படையில் இல்ல, தேர்தலுக்காக அமைந்த கூட்டணியில அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எப்படி வரும்? ஏங்க அது நீங்க ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படிங்கிற புள்ளியில எல்லாரும் சேர்றாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கொள்கை சொன்னேங்க, அவங்க கொள்கை என்ன சொல்லுங்க, உங்களுடைய நோக்கம் எனக்கு கொள்கை சொல்லுங்க, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்னேன் ஜனநாயக பாஜக இல்லாத குடும்ப ஆட்சியாங்க, பாஜக இல்ல அகில இந்திய அளவில் பாஜக குடும்ப ஆட்சி இருந்துதாங்க இருக்கு. கொள்கை மக்களுக்கு ஆதரவா பேசுறாங்க இல்லாத ஒரு கட்சிங்க. ஏங்க அந்த கட்சி எப்படி வேணா இருக்கட்டுங்க, உங்க கட்சி என்ன கொள்கையில இருக்கு, மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. மக்களை பத்தி நீங்க நினைக்கவே இல்லங்கிறதாங்க முக்கியம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலை, மாநிலங்களுக்கு எதிரான ஒரு நிலையை வந்து எடுக்கிறாங்க. பேர் வந்து விடுங்க, கொள்கை நீங்க பேசுறீங்க, கொள்கை பத்தி சொல்லுங்க. பெரும்பான்மையாக பெருமை பேசிட்டு இருக்கு திமுக. இல்ல இல்ல மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டதாக இருக்கட்டும், நீங்க புதிதாக ஒரு 7.5% இடஒதுக்கீட்டை ஒரு 2% உயர்த்தி இருக்க கூடாது. அப்ப அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதிமுக கொண்டு வந்த பல நல்ல திட்டங்கள், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை எல்லாம் நீங்க கொடுக்கல. சந்தர்ப்பவாத கூட்டணி நான் சொன்னேன், கொள்கை கூட்டணி சொல்றீங்க, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. கொள்கை கூட்டணின்னு நான் சொல்லவே இல்லையே, நீங்க சொன்னீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு. சரி, அதுதான் நாங்க சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்றோம். நீங்க மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுக்கிறீங்க, மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் அடிமட்ட மக்கள், ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கிராமத்துல இருக்கிறவங்க தான் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்காங்க. 100% வந்து ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்குது சொன்னீங்கல்ல. இப்ப அதுலயும் ஒரு சந்தேகம் வருது. இப்ப காங்கிரஸ் அதை தானே முயற்சி பண்றாங்க. இப்போ திமுகல அதிகார பகிர்வு கொடுக்கல அப்படின்னா நாங்க விஜய்க்கு போறோம் அப்படின்ற கருத்தை ஸ்ட்ராட்டஜிங்க, நாங்க பிஜேபிக்கு போறோம். இது வந்து தேர்தல் அவங்க பிஜேபிக்கு போறேன்னு சொன்னாங்களா? இது காங்கிரஸ் வந்துட்டு நீங்க திமுக சீட்டு கொடுக்கலன்னா நாங்க பிஜேபி ஏன்னா அப்படிதான் இருக்கு இவங்க பேசுறது. அதாவது அவங்க தேர்தலுக்காக போலாம், கொள்கைக்காக மாறி போகல. கொள்கை தான் இப்ப முக்கியம். பாஜக எதிர்ப்பு கொள்கை தான் முக்கியமே தவிர பாஜக எதிர்ப்பு கொள்கை, அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற கொள்கை, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கொள்கை, மத ஒற்றுமையை பாதுகாக்கிற கொள்கை, வெறுப்பு அரசியலுக்கு எதிரான கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அதுதான் முக்கியம். அதான் இந்தியாவோட உயிர் மூச்சு. இந்த நேரத்துல லேபர் கோடு என்கின்ற மிக மோசமான தொழிலாளர் விரோத சட்டங்களை அறிவிக்குது. யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினாங்களா? எடப்பாடி அதை உடனே சரி பண்ணாருங்க, உடனே சரி செய்யப்பட்டது. அதுக்காக போராட்டம். திமுக தவறு எழுதுனா நீங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம், திமுக வந்து அந்த 12 மணி நேரம் பண்ணிச்சு அதை சரி பண்ணா அதை நாங்க எதிர்த்தோம். ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொழிலாளர் விரோத நடவடிக்கையில லேபர் கோடு கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி என்ன செஞ்சாருங்க? 12ஆம் தேதி இந்தியா முழுமைக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் போராடுது. ஒரு வார்த்தை அதை பத்தி சொன்னாங்களா? அப்ப இந்தியாவில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தொழிலாளர்களை பத்தி கவலைப்படாத கட்சியாக எடப்பாடி அரசாங்கம் சாந்தி ட்ரேட் யூனியன் தரப்புல இருந்து நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுல இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆதரவு பண்ணாங்க. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சியும் எல்பிஎஃப், டிஎம்கே, இல்ல இல்ல நான் செங்கல்பட்டுல நான் கலந்துட்டேன். கட்சி சார்பாக தொழிற்சங்கத்தை விட்டுருங்க, கட்சி சார்பாக அனைத்து இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாமே லேபர் கோடை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்க. நவம்பர் மாசம் 8ஆம் தேதி நடந்தது. செங்கல்பட்டுல நான் நவம்பர் மாசம் 8ஆம் தேதி நடந்தது. இப்போ நடந்தது
பிப்ரவரி மாசத்துல அந்த போராட்டம் அந்த போராட்டத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. டிஎம்கேவும் காங்கிரஸ் தரப்புல இருந்து இறுதி நேரத்துல ராகுல் காந்தி அதுக்கான ஒப்புதல் கொடுத்தாரு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்க தமிழ்நாட்டுல ஆனா ஸ்ட்ராட்டஜியை பாராளுமன்றத்துல எடுத்து பேசிட்டாங்க. லேபர் கோட் வந்து தொழிலாளர் விரோத இந்தியா கூட்டணிக்காக அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படல என்ற கருத்து இந்தியா கூட்டணி கட்சிகளாலே அந்த அதிருப்தி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அதிருப்தியும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு காலையில வந்துட்டு தொழிற்சங்கம் போராடுறாங்க. 12ஆம் தேதி சாயங்காலம் வந்துட்டு பட்ஜெட்டுக்காக எடுத்து எல்லா கட்சியும் போராடுறாங்க. எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒரு கருத்து லேபர் கோட பத்தி காங்கிரஸ் என்ன நினைக்குது, லேபர் கோட் காங்கிரஸ் அது வந்து பாராளுமன்றத்துல சொல்றாங்க. அது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதுல பிரியங்கா பேசிட்டாங்க. அதுல மாற்ற போராட்டத்தையும் முழுசா வந்து இறங்கி நம்ம இது இன்னொரு சொல்றேன். இன்னைக்கு பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் 12 நாளா போராடிட்டு இருக்காங்க. அவங்க நேற்று வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? நீங்க தொழிலாளர்கள் பத்தி பேசுறீங்கல்ல, இதற்கு பதில் சொல்லுங்க. இப்ப வேணா நான் போன் போடுறேன். இன்னைக்கு காலையில முதல் போனே அதுதான். மேடம், நேத்து இரவு முழுவதுமாக எங்களை வண்டியிலே வச்சிருந்தாங்க. கழிப்பறைக்கு கூட போக முடியல. 20 பேர் பெண்கள் இருந்தாங்க, 30 ஆண்கள் இருந்தாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் யார் காரணம்? இன்னைக்கு போராட்ட களத்துல நடக்கிற போராளிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு போராடாத கோரிக்கையாக பழைய மிக முக்கியமான கோரிக்கை பண்ணோம். அதை வந்து அவங்க இன்னும் நிறைவேற்றலன்னு சொல்லி நாங்களே பல இடத்துல பேசியிருக்கோம். அப்ப ஓய்வூதிய திட்டம் என்பதுதான் சமூக பொருளாதார பாதுகாப்பு கொடுக்கிறது. இல்ல, இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டாங்க. அந்த போராட்டத்துல மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்துல சென்ற மாதம் டிசம்பர் மாதம் மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க. அவங்களோட சேர்ந்து நானுமே வந்துட்டு மேடத்தோட அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அவங்கள பேசி பார்த்தா அவங்க சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க சில ஸ்ட்ராட்டஜி இப்ப திருப்பி நான் பேசும்போது நானே சொன்னேன். அவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரி சிலதெல்லாம் சொன்னாங்க. இதை நீங்க செய்யுங்க. நிறைய பேரோட பேர் வந்து விடுபட்டு இருக்கு அந்த லிஸ்ட்ல. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த துறைக்கும் அந்த லிஸ்ட் அனுப்புங்க. இப்ப என் பேர் வந்து மாற்றுத்திறனாளி, என் பேர் வந்து கல்வி இலாக்கால பேர் விட்டு போச்சுன்னா அதை நீங்க அனுப்பிட்டு ஒரு ஸ்டாண்ட் பையை எனக்கும் அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம அதை கொடுத்துட்டு ஜனவரி மாசம் 6ஆம் தேதி மீண்டும் எங்களை வந்து சந்திங்க. நம்ம அந்த லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி எப்படி வந்து அட்ரஸ் நான் பேசுறேன் மாற்றுத்திறனாளிகளோட நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கோங்க, பொது உடைமை கட்சி எல்லாரோட இருக்கோம். அதே மாற்றுத்திறனாளிகளோட சேர்ந்து நான் பேச்சுவார்த்தைக்கு நான் போனேங்க. கூட்டணியில இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்காங்களா? மாற்றுத்திறனாளி பத்தி பேசுறாங்க. அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் நான் சொன்னேன். அவங்க என்ன பேச்சுவார்த்தையில பண்ணோமோ அதை நீங்க அறிவிச்சு அதை எடுத்துட்டு போனதா நம்ம பிரஷர் போடுவோம். இதை நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு. என்ன தெரியுமா கேட்டாங்க? நாங்க எதற்காக போராடுறோம்னு சொல்லி கேட்க கூட ஆள் இல்ல. நானே போன பேச்சுவார்த்தைக்கு நானும் டாக்டர் ரவீந்திரநாத் போனா இல்ல நானே பேசுறேன். போன் பண்ணி சாந்தினா, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்றது சரி. நிறைய போராட்டங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இருந்தாங்க அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஆனா அந்த கோரிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து வைத்த கோரிக்கையும் கூட்டணி கட்சியாக திமுக ஏற்றுக்கொண்டதா? பல கோரிக்கைகளை ஏற்றுட்டு இருக்காங்க. அதான் மிக முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதே மாதிரி பணி இப்ப பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் 4000 போஸ்ட் வேகண்டா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க போராட்டம் நடத்தினோம். 4000 போஸ்ட் இப்ப போட்டாங்க. முதல்ல 1000 போட்டாங்க. இப்ப நேத்திக்கு 9000 பேர் பண்ணாங்களா, அதுல 3000 பேர் போட்டுட்டாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 பதவிகள். ஏன்னா மொத்தமே வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து மொத்தமே 20000 போஸ்ட் தான் இருக்கும்போது இப்ப 1000 போட்டு 2640 போட்டு இப்ப திருப்பி ஒரு 1000 போட்டுருக்காங்க. சோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே நாங்க பண்ணி அது மட்டும் அல்ல, தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட திட்டங்கள். இப்ப மகளிர் பயணமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்ப பீகார்ல 10000 பணம் கொடுத்தாங்க. அது வந்து ஒன் டைம் ஒரு நாள் கொடுத்தது. ஆனா 9000 ஒரே மாசத்துல கொடுத்தீங்க. 9000 ஒரே மாசத்துல கொடுத்தீங்கல. விடியல் பயணம் அதே மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம்? காலை உணவு பீகாருக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாள் திட்டம் கிடையாது. ஒரு நாள் காலை உணவு கொடுத்து நிறுத்துறது இல்ல, கண்டினியூஸ் process. அவங்க கேக்குறாங்கல்ல, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பீகார்ல 10000 கொடுத்தப்போ விமர்சிச்சீங்க, அப்ப இங்க 9000 உங்களுக்கு 3000 கோடை காலமே சொல்லி 2000 ரூபாய் எதுக்கு கொடுத்தீங்க? அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க. 2000 ரூபாய் எதுக்கு கொடுத்தீங்க? இது ஒரு அதுக்கு அவரே சொல்லிட்டாரு, முதலமைச்சரே சொல்லிட்டாரு. இதுல வந்து அவங்களுக்கு வந்து சூழ்ச்சி மூலமாக வழக்கு தொடுத்து இதை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது அந்த 2000 திருமதி ராஜேஸ்வரி. இப்ப எனக்கு கூட்டணி பத்தி நம்ம பேக் டு கூட்டணி அப்படின்னு வந்தோம்னா, இதுல பாஜக அதிமுகவை ஒரு கிளை கழகமா யூஸ் பண்ணுது. தமிழகத்துல காலூன்றதற்கு நேரடியாக பாஜகவால முடியல, அதனால அதிமுக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில் என்ன?
அப்படி பார்த்தா அப்ப திமுகவுல கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் திமுக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுமா இல்ல திமுக காங்கிரஸ் பயன்படுத்துன்னு சொல்லுமா? அவங்க அதாவதுங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத எந்த பேசிஸ்ல சொல்றாருன்னா கூட்டணிக்கு தலைமை அதிமுக தானா அப்படின்ற ஒரு கேள்வி அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா பேட்டியே கொடுத்தாங்க சொல்றாங்கல்ல. இன்னும் கூட்டணியில கட்சிகளை உங்களுக்கு இணைக்கிறது யாரு? எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை நரேட்டிவா செட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட இங்க பலர் செயல்பட்டு இருக்காங்க. அந்த மனநிலையனால திணிச்சு பார்த்தாலும் இங்க ஒண்ணு வேலைக்கு ஆகாது. தெல்ல தெளிவாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெளிவா இருக்காரு. என்ன வெரி போல்டாவும் வேற யாருமே தெளிவா இல்லன்றதுதான் கேள்வி. இல்ல யாரு தெளிவா இருக்கணுமோ அவர் தெளிவா இருக்காரு. பாருங்க பாமக கூட்டணி வந்தாங்க, அன்புமணி வந்தாரு. ஒவ்வொரு கூட்டணியும் கூட்டணி கட்சியும் கூட்டணிக்குள்ள சேர்றதுக்கு முன்னாடி யார போய் பார்த்துட்டு சேர்றாங்க? எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு சேர்றாங்களா? கண்டிப்பாங்க. போன எலெக்ஷன்ல நல்லா பாருங்க, நீங்க நல்ல क्वेश्चन. போன எலெக்ஷன் பத்தி இல்ல, இந்த எலெக்ஷன் பத்தி கேக்குறேன். நான் எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி அலைன்ஸ்ல இருந்தவங்க பிஜேபி அலைன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வராங்க. அதிமுகவுல உள்ள தலைமையை தான் பாக்குறாங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல. அன்புமணியை தவிர வேற யாருமே அப்படி சேரல. யார சொல்றீங்க? யார போய் பார்த்து சேர்ந்தாரு? டிடிவி தினகரன் மட்டும் வச்சிட்டு நீங்க பேச முடியாது. இல்லங்க, அவ்வளவுதான் இருக்காங்க. கூட்டணியில அவ்வளவுதான் இருக்காங்க. டிடிவி அன்புமணி மட்டும் தான் இருக்காங்க. அப்பதான் கேட்க முடியும். பாரிவேந்தர் யாரு முன்னாடி கூட்டணியில? அவங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில இருந்தாங்க. நீங்க அதத்தான் விளக்கமா கொடுத்தேன். ஏற்கனவே பாஜக கூட்டணியில கூட்டணி சொல்றது 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியில இருந்த கட்சிகள் அவங்க கூட தான் இருக்கும்னு சொல்லி அவங்க அறிவிப்பு கொடுத்து அவங்க இருக்காங்க. அது தனி லிஸ்ட். திரு ஏசி சண்முகம் அவர்கள் கூட்டணிக்கு தலைமை யாரு மேம்? 2026 தேர்தல்ல கூட்டணிக்கு தலைமை யாரு? நீங்க எப்படி சொல்றது? ஒரு தலைமை 2 தலைமை எல்லாம் கிடையாதுமா. அவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணியில நாங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க தாமரை சின்னத்துல கூட நிப்பாங்க. அப்ப அதனால அவங்க செப்பரேட்டா இந்த क्वेश्चन நீங்க வந்து இப்ப அவங்க எல்லாம் சொந்த சின்னத்துல நிக்க போறது இல்ல. சிறிய அமைப்புகள் கட்சிகள் அவங்க கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் நீங்க தலைமைங்கிறது அதிமுக தலைமையில தான் நடக்குது கூட்டணி. இங்க உள்ள கூட்டணி இப்ப அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் மேடையில பேசும்போது எடப்பாடி அவர்களை பத்தி புகழ்ந்தாலே பேசினாரு. இல்ல புகழ்ந்து பேசுறதெல்லாம் பிரச்சனையோ இதெல்லாம் கிடையாது. இங்க என்னன்னா இந்த கூட்டணி பலமா அமைஞ்சிட்டே அவங்க வெற்றி பெற்றுடுவாங்களேங்கிற அச்சத்துல தான் இவங்க என்ன செய்யறதே தெரியாம எடப்பாடி வந்து துரோகின்னு சொல்லிட்டு சொல்லாத பத்திரிகைகள் சந்திப்பு கிடையாது. காங்கிரஸ பத்தி திமுக பேசலையா சகோதரி? நீங்களும் அரசியல்ல பல ஆண்டுகளா இருக்கீங்க. அரசியல்ல திமுக காங்கிரஸ் பத்தி பேசலையா? மதிமுக திமுகவை பேசலையா? ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவங்க நீங்க பேசுனீங்கன்னா ஓகே. நான் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இப்ப காங்கிரஸ்ல வந்துட்டு சில பேர் சொல்றாங்க அப்படின்னா செல்வ என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி என்ன சொல்றாரு மாட்டார். ராகுல் காந்தி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இப்போ கூட்டணி பத்தி மத்தவங்க வெளியில பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு ஜெனரல் அவுட்லைன் சொன்னாங்க. அதை மீறி சில பேர் பேசும்போது அதற்கான அடுத்த கட்ட ரியாக்ஷன்ஸ் அங்கேருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து கூட்டணி அப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி பிஜேபி எதிர்த்து பிஜேபியில இருந்துட்டே பேசுவார். அந்த மாதிரி அங்கங்க சில பேர் வந்து செய்யத்தான் செய்வாங்க. அது இருக்கும். ஆனா அந்த மாநில தலைமையும் தேசிய தலைமையும் அதற்கான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. சோ அதுதான் பார்க்கணுமே தவிர உடனே வந்து திமுக கூட்டணி வீக்கா போயிடுச்சு அப்படி போயிடுச்சு. இல்ல ஒழுங்கு நடவடிக்கை ஆல்ரெடி எடுத்திருந்தா வீக்கா இருக்கா அப்படின்ற கேள்வியே வந்திருக்காது. இல்ல அவங்க பேசினாரு ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரையும். அதற்கு பிறகு இன்னும் அதிகமா தானே பேசுறாங்க. அப்போ தலைமையோட உத்தரவின் பேர்ல அவங்க பேசுவாங்க தானே. எங்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம், எங்கள்ட்ட பணம் தான் இல்ல, எங்களுக்கு மரியாதை முக்கியம்னு திமுகவுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. வார்னிங்லாம் கிடையாது. அவர் வந்து இங்க பாருங்க ஒரு நிமிஷம். அவர் மாணிக் தாக்கூர் வந்து அவருடைய பொசிஷன் வந்து பார்ட்டில என்னங்கறத பார்க்கணும். இப்ப செல்வ பெருந்தை அதை சொன்னாருன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஸ்டேட்டோட மாநில தலைவர். மதிக்க மாட்டீங்க. இரண்டாம் கட்ட தலைவர் இல்லங்க, ஜனநாயகம் இல்ல. செய்தி தொடர்பாளர் அவர் எம்பி அப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. அவர் மட்டும் எம்பி இல்லங்க, ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு செய்தி தொடர்பாளர் ஏன் போடுறோம்? எல்லாரும் பேசலாமே. இல்ல காங்கிரஸ் எம்பி தான அவரு? ஆமாங்க, காங்கிரஸ்ல நிறைய எம்பி இருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அரசியல் கட்சினா நிறைய பேர் எல்லாரும் பேச முடியாது. should be an official spokesperson தான் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, மீடியா இன்சார்ஜ் இருக்கு. அதனால அவங்க தான் பேசுவாங்க. மிக முக்கியமாக இந்த மாதிரியான நேரங்களில் மாநில தலைமை சொல்வதை நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல மாநில தலைமை சொல்றாங்க, அதை மீறியும் தொடர்ந்து பேசுறாங்க. நடுவுல குறுக்கு சால் ஓட்டிட்டு இருக்கவங்க மேல தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேத்திக்கு கோபநாயா சொன்னாங்க சீனியர் பர்சன். அவரை கோட் பண்ணலன்னா அவர் வந்து அவர் சீனியர் பர்சன், கோபநாயா வந்து சீனியர் பர்சனா இருந்தாலும் அபிஷியலா இந்த விஷயத்துல நம்ம கோட் பண்ண வேண்டியது செல்வ பெருந்தகையா மட்டும் தான். சோ அவர் அதே மாதிரி ராகுல் காந்தி. சோ அது மாதிரி தான் நம்ம பேச முடியுமே தவிர இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்
இந்த எலெக்ஷன் நேரத்துல இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு பர்சனலா சில ப்ராப்ளம் கூட இருக்கலாம். எனக்கு சீட்டு கிடைக்கல, ஒரு எனக்கு தலைமையால சொல்றாங்க. ஒரு தலைமையால சகோதரி ஒரு காங்கிரஸ் தலைமையால எனக்கு ஒரு இது சீட்டு மாதிரி கிடைக்கல, பேசாதீங்கன்னு கட்டுப்படுத்த முடியாதா? சரி, அதெல்லாம் அவங்க பவர் இல்லாதவங்கள பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் கட்டுப்படுத்த? எனக்கு ஒரு சீட்டு வேணும் நான் நினைக்கிறேன், எனக்கு கொடுக்கல, அப்ப கூட்டணி மாறினா கிடைக்கலாம்னு சொல்லி பர்சனலா போலாம். ஒருவேளை பிரச்சனை வந்தா நான் மட்டும் தனியா கூட அந்த கட்சியை தாண்டி கூட போலாமே. நிறைய விஷயங்கள் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் நடக்கதான். அத பாத்துக்கிட்டு இப்ப இருக்காங்க. நீங்க பாருங்க எத்தனை பேர் அதிமுக ல இருந்து எத்தனை பேர் அதிமுக ல இருந்து லாஸ்ட் மினிட்ல திமுகக்கு வராங்க, எத்தனை பேர் அதிமுக ல இருந்து பல ஆண்டுகளாக இருங்க தனிமனிதர். அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி என்ன வேணா நடக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணா நடக்கலாம், காங்கிரஸ்லயும் நடக்கலாம், அந்த மாதிரி காங்கிரஸ்லயும் நடக்கலாம், அந்த மாதிரி காங்கிரஸ்லயும் நடக்கலாம். அதை வச்சுட்டு போய் எக்ஸெப்ஷன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. So the thing will get finalized soon by the official person. ராஜேஸ்வரி, அதிமுக கூட்டணியை ஒரு இறுதி வடிவத்தையே பெறல அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன். அந்த விமர்சனத்தை அவர் சொல்றதுக்காக எப்படிங்க இருக்க முடியும்? இங்க யாருமே வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், இத்தனை சீட்டு கொடுக்கலன்னா நாங்க அங்க போய்டுவோம் இங்க போய்டுவோம். நீங்க இந்த கூட்டணிக்கு வந்தவங்க யாராவது பேசி பாத்தீங்களா? திமுக கூட்டணியில யார் பேசுனாங்க? ஓபனா பேசுறாங்களே, எங்களுக்கு 41 சீட்டு வேணும்னு காங்கிரஸ் பேசுது, கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு ஓபனா களத்துல பேசுறாங்க. கூட்டணி விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அர்த்தம் அதுதானே. இத்தனை சீட்டு வேணும். இது மாதிரி நீங்களா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்களா எவ்வளவோ கதை இப்ப நான் சொல்றேன். நான் உண்மையா இப்ப அன்புமணி ஐயா வந்தாரு, ஏதாவது பேசுறீங்களா? இங்கதான் இன்டாக்டா அறிவிச்சு திரு மோடி அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்ப என்ன நடந்துச்சோ அந்த நிலையில எந்த விதமான சலசலப்பும் இல்ல. எந்த விதமான சலசலப்பு இல்லன்னா இறுதி வடிவம் கிடையாது. இல்ல பாஜக தரப்புல இருந்து ஏன் பேச்சுவார்த்தை கூடுதல் கட்சிகளை சேர்க்கிறதுக்கு குழு அமைக்கிறாங்க? இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய முயற்சி தானங்க. அதேதாங்க நாங்களும் சொல்றோம். இறுதி வடிவம் பெறலன்னு அர்த்தம். பாருங்க, இப்ப பாமக கட்சியை சேர்க்கறதுனால இறுதி வடிவம் பெறல அப்படிங்கிறதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சியை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிறவங்களே பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்காங்க, அங்க ஏதாவது ஓடிடுவோமான்னு இருக்காங்களா? அதைத்தான் நீங்க குறிப்பிட்டு இறுதி வடிவம்ங்கிறது கமா போட்டுட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்கள இருந்து யாரும் இங்க வந்து பேரம் பேசிக்கிட்டோ மிரட்டல் விடுத்துக்கிட்டோ ஏதாவது பண்ணிக்கிட்டோ எனக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படின்லாம் இங்க யாருக்குள்ள எந்த விதமான சலசலப்போ பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடோ இல்லை. நான் வந்து தேர்தலில் நிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. சுயமரியாதை பயன் சொல்லும்போது அடுத்து நான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதெல்லாம் தனிநபர்கள் சொல்வது. செல்வ பெருந்தகை சொன்னா முக்கியம், ராகுல் காந்தி சொன்னா அதை விட முக்கியம். ஏன்னா அவங்க வந்து நேஷனல் பார்ட்டி. சோ அந்த வகையில் எடுத்துக்கணும். இப்ப இவங்க அன்புமணி ஐயா வந்தாரு, அன்புமணி ஐயா வந்தாரு, அதை மூடுவாங்க. அது அவங்க பார்ட்டி, கவலைப்படாதீங்க, அவங்க பார்ட்டி ப்ராப்ளம். இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு போய் சேர்ந்தாரு. எத்தனை சீட்டுன்னு சொன்னாங்களா? டிடிவி தினகரனுக்கு எத்தனை சீட்டுன்னு சொன்னாங்களா? அவங்களும் பேசிட்டு தானே இருக்காங்க. டைம் ஏன்னா நான் அதாவது குறையா சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் சில கட்சிகள் வரல. இப்போ அந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலும் இல்ல. அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. பெறுவதற்கு டைம் இருக்குங்க. அவங்களுக்கும் டைம் இருக்கு, எங்களுக்கும் டைம் இருக்கு. அத ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி ராமதாஸ்க்கு இத்தனை சீட்டு சொல்லல. அதை நம்ம குறையா சொல்லல. ஏன்னா இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் அவங்களும் வந்து மற்ற கட்சிகளை வரணும்னு நினைப்பாங்க. கூடுதலா நெல்லிக்காயை சேர்க்க பாக்குறோம். உங்கள்ட்ட நெல்லிக்காய் முட்டை செதறதுக்கு ஏற்கனவே இருக்கிற மக்களுக்காக இருக்கின்ற மக்களுக்காக வெளியில இருந்து போட்டுக்கிறதுங்கிறது வேற. ஆனா ஏற்கனவே கட்டி வச்ச நெல்லிக்காயா புலி மூட்டையா என்பது எலெக்ஷன் வந்து தீர்மானித்து சொல்லும். எங்களுடைய கூட்டணி சிறப்பாக இருக்கிறது, நிச்சயமாக வெல்வோம் ஒன்றாக. ஓகே ஓகே. இந்த அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லாதீங்க. நாங்க நிச்சயம் தைரியமா நாங்க சொல்றோம். ஒரு பயமும் இல்லை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.